வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. என் அப்பன் சிவபெருமானின் மிக அரிதான ஒரு தோற்றம், அருட்கோலம், வடிவம், அருள் வடிவம் அப்படின்லாம் சொல்லலாம். என்னன்னா விசாபஹரணர் அப்படிங்கிற ஒரு திருக்கோலம். இந்த கோலத்தை நம்ம எல்லா இடங்களிலும் பார்க்க முடியாது, சில இடங்களில தான் பார்க்க முடியும். விசாபஹரணர் அப்படின்னா விஷம் அருந்தியவர் அப்படின்னு பொருள்படும். எப்படின்னு கேக்குறீங்களா? பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா, அமிர்தம் வேணும்னு பார்க்கடலை கடையும் போது முதல்ல வந்தது ஆழகால விஷம்தான். அந்த ஆழகால விஷத்தை அருந்திய அந்த திருக்கோலம், அருட்கோலம் தான் இந்த விஷாபஹரணர் அப்படிங்கிறது. இந்த விஷாபஹரணர் அருட்கோலத்துல என் அப்பன் சிவபெருமான் எங்கெங்க இருக்கார், எப்படி அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார், நமக்காக என்னென்னலாம் செய்திருக்கார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால நீங்க இப்பதான் தேகவரி ஜோதிடாலயம் சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதிவுக்குள்ள போலாம். ஆழகால விஷத்தை அவரு அருந்தியதால, அதாவது உண்டதால அவருக்கு அந்த விஷத்தினால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்னால அவரு சயன கோலத்துல இருக்காரு. யாருன்னா என் அப்பன் சிவபெருமான் தான். அதனாலதான் அவருக்கு விஷாபகரண மூர்த்தி, அந்த அருட்கோலத்திற்கு பேரு, அந்த சயன கோலத்துக்கு பேரு விஷாபகரண மூர்த்தி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. புராணங்கள்ல இதை பற்றி நிறைய வந்திருக்கு. காரண கமம் அப்படிங்கிற ஒரு நூல்ல மட்டும் இந்த விஷாபகரணர், அதாவது நஞ்சுண்ட நாயகர் உட்கார்ந்த நிலையில இருக்கிறதா நமக்கு சொல்றது. மற்ற நூல்கள் அத்தனையுமே அவர் விஷம் அருந்தியதுனால சயன கூடத்துல இருக்கார், அவருக்கு உமாதேவி பணிவிடை செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லா அனைத்து நூல்களிலுமே சொல்லியிருக்காங்க. காரண கமத்துல மட்டும்தான் அவர் உட்கார்ந்த நிலையில இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷாபகரண மூர்த்தியை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற சிவன் கோவில்ல நம்ம சிவபெருமான் சயன கோலத்துல இருக்கார். அது இல்லாம நம்ம திருவான்மியூர் இருக்கு இல்லையா, அங்க மருந்தீஸ்வரர் கோவில் இருக்கு. அங்க திரிபுர சுந்தரி அம்மன் சன்னதியில அம்பாள் யாரு? திரிபுர சுந்தரி சமேத மருந்தீஸ்வரர். அந்த அம்பாள் சன்னதியில மேற்கூரையில 15 அடி நீள சுதை சிற்பமா இந்த புராண கதைய விளக்கி இருக்காங்க பாருங்க. அதுல நாரதரும் பிரம்மாவும் தனது அந்த வீணையையும் துந்துபிங்கிறதையும் அமிர்தவர்ஷினி ராகத்துல அவங்க இசைச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா அமிர்தவர்ஷினி ராகம் விஷத்தையே போக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நாரதரும் பிரம்மாவும் அந்த ராகத்தை இசைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், மற்றவர்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டு இருக்காங்க, பிரம்மாவும் சரி, அடுத்தது திருமாலும் சரி, ஸ்தோத்திரங்களை சொல்லி சிவபெருமானை எழுப்புவதற்கு தயாரா இருந்துகிட்டு இருக்காங்க. நாரதரும் துந்துபியும் வீணையையும் மற்ற வாத்தியங்களையும் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது சிவபெருமானை எழுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுவதும் போயாச்சு. அடுத்த நாளும் ஈவினிங், அதாவது சாயந்தர வேலையில, சாயந்தரம் 6 மணிக்கு பிரதோஷ வேலையில தான் நம்ம சிவபெருமான் கண் விழிச்சு எழுந்திருந்திருக்காரு. எழுந்திருந்து என்ன பண்ணினாருன்னா சந்தியா தாண்டவம் அப்படிங்கிற ஒரு நடனத்தை ஆடி இருக்காரு. ஆனா இந்த சந்தியா தாண்டவத்துக்கும் நடனத்தில் உள்ள சந்தியா தாண்டவத்துக்கும் தொடர்பு இல்லை. இது சிவபெருமான் ஆடிய சந்தியா தாண்டவம் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மாசி மாதம் சிவராத்திரி வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு தான் அந்த ஆழகால விஷத்தை எம்பெருமான் சிவபெருமான் விஷத்தை அருந்திருக்காரு. துவாதசி முழுக்க அவருக்கு விழிப்பே ஏற்படவில்லை. அடுத்தது திரையோதசி நாள் அன்னைக்கு சாயங்கால வேலையில தான் அவருக்கு விழிப்பு வந்திருக்கு.
அதாவது திரையோதசியை தான் நம்ம பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்றோம். அந்த திரையோதசி திதி அன்னைக்கு சனிக்கிழமையாகவும் இருந்திருக்கு. அதனாலதான் அந்த திரையோதசி திதியில சாயந்திரம் அந்த 6 மணி வேளையில பிரதோஷ காலம் அப்படிங்கிறது அதுதான். அந்த 6 மணி வேளையில சந்தியா தாண்டவம் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் கண் விழித்தாரு. அதனாலதான் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை மகா பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா சனிக்கிழமையில தான் என்னப்பன் சிவபெருமான் விஷத்தை அருந்தியதுல இருந்து மீண்டு கண் விழித்து என்ன பண்ணாரு? சந்தியா தாண்டவம் ஆடினார். அதனாலதான் சனி பிரதோஷம் மகா பிரதோஷமா சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவபெருமான் எவ்வளவோ அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அவரு தான் எல்லாத்துக்கும் முதன்மையானவர், எல்லாத்திலும் திறமையானவர். அவருக்கு எந்த விதமான பாதிப்புகளுமே வராது. ஆனா அவரும் பாருங்க, விளையாட்டாக நமக்காக இந்த சயன திருக்கோலத்தை சொல்லியிருக்காங்க. திருக்கோலத்தை நமக்கு காமிச்சிருக்காரு. இது சிதம்பரம், மதுரை இப்படி கோவில்களின் கோபுரங்களில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த சயன கோலம் அங்கேயும் இருக்கு. விஷாபகரனுடைய தோற்றம் அங்கேயும் இருக்கு. அந்த அருள் வடிவம் திருவடிவம் அங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுதை சிற்பமா கோபுரங்கள்ல இருக்கிறதுனால அதுக்கு ஆகம விதிகள் இல்லாமல் சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்ம சிவபெருமான அந்த 6 மணி காலம், அதாவது பிரதோஷ கால தினமும் வரக்கூடிய பிரதோஷ காலங்களிலும் சிவபெருமான வழிபடலாம். கோவில்களுக்கு சென்று வழிபட முடியலனாலும் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம உச்சரித்து பிரதோஷ காலங்களில் தினந்தோறும் வரக்கூடிய அந்த 6 மணி நேரத்து 6 மணி காலம் சாயங்கால வேலை இருக்கு இல்லையா, சாயந்தரம் 6 மணிக்கு நம சிவாயங்கிற இந்த 5 எழுத்து மந்திரத்தை நம்ம மனசுல சொல்லி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போறோம், சொல்லிகிட்டே இருந்தாலே போறோம். நீங்க எண்ணி 108 முறை சொன்னாலும் சரி, இல்லை எண்ணாமல் நீங்க எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருந்தாலும் சரி, என் அப்பன் சிவபெருமான் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. உங்களுக்கான அருள் என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அதனால தினந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ காலமான சாயங்கால 6 மணி அப்பவும் சரி, இல்ல பிரதோஷத்துக்கு நீங்க கோவிலுக்கு சிவன் கோவில்களுக்கு சென்று நந்திதேவரோடு சேர்ந்து வழிபட்டாலும் சரி, இல்ல மகாசனி பிரதோஷத்துக்கு நீங்க போய் தேவையான அர்ச்சனைக்கு அபிஷேக பொருட்களை கொடுத்து நீங்க வணங்கினாலும் சரி, என் அப்பன் சிவபெருமான் உள்ளம் குளிர்ந்து உங்களுக்கு தேவையானது அத்தனையுமே கொடுத்து அருளுவார். பிரதோஷத்துல சந்தியா தாண்டவம் ஆடி சந்தோஷமா இருக்கிறதுனால எல்லோருக்கும் சந்தோஷமா மன மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் என்னப்பன் சிவபெருமான் நமக்கு நல்ல ஆசி வழங்குவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம திரும்பவும் வேற ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். பாய்.